வணக்கம். இந்த வீடியோல நம்ம அக்பர் 2 பத்தி தான் பார்க்க போறோம். இவர் 1808 லிருந்து 1837 வரை ஆட்சியில இருந்தாரு. இவரோட பொசிஷனும், இவர் எப்படி ரூல் பண்றாரு அப்படின்ற நேச்சரும் இதுல பார்க்க போறோம். ஆக்சுவலா இவருக்குன்ற பெருசா ரியல் பவர்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இவர் ஒரு முகல் எம்பரர், இவர் ஒரு கிங் அப்படின்ற பெயர் மட்டும் தான். இவர் பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கீழ தான் இருந்தாரு. கிட்டத்தட்ட சொல்ல போணும்னா இவரோட லிமிட் டெல்லி வரையும் தான். டெல்லியை தாண்டியே கிடையாது. இவருக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இவர் பீரியட்லனா இவர் ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜான்ற டைட்டில் கொடுத்தாரு. ஏன்னா இவரோட சோஷியல் ரிஃபார்ம்ஸ், சமூகத்துல புரட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தினதுனால ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜான்ற டைட்டில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1835ல் பிரிட்டிஷ் முகல் எம்பரர்ஸோட நேம்ல காயின்ஸ் உருவாக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல முகலோட சாவர்னிட்டி, அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் போனதை காமிக்குது. அடுத்து இவர் டைம் பீரியட்ல பெர்ஷியன் லாங்குவேஜை இங்கிலீஷ் லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் பெர்ஷியன் இருந்துட்டு இருந்துச்சு. பெர்ஷியன் லாங்குவேஜை இங்கிலீஷா மாத்திட்டாங்க. ஸோ இந்த பீரியட் என்ன சொல்ல வருதுன்னா, இவங்க ஜஸ்ட் முகல் எம்பரர் அப்படின்ற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேட்டிவாக தான் இருந்தாங்களே தவிர இவங்கள்ட்ட ரியல் பவர்ஸ் இல்லை அப்படின்றத இந்த பீரியட் நமக்கு சொல்ல வருது. அடுத்து பகதூர் ஷா பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.